விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு பலாபலனை பார்க்க போறோம். மீன ராசிக்கு எவ்வாறு உள்ளது? ஒரே வார்த்தை சொல்ல போனா, இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருந்த தருணம், வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைத்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திட்டு ஐயா ஏற்படுத்தியே தீரும். இந்த பொறுமை இல்லாம நாம தேவையில்லாத விஷயத்துல எல்லாத்திலும் ஈடுபட்டு இருந்தோம் இல்லை, நம்மளை ஒரு லைனுக்கு கொண்டு வர்ற ஆண்டு எதிரான இந்த பராபவ ஆண்டு. ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும், ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம் கிடைக்கும், உன்னதமான மனைவி அமைவாள், கணவன் அமைவாள். இந்த மாதிரி திருமணம் வாய்ப்பு, திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா எனக்கு ராகுக்கு தோஷம் இருக்குது, தனி தோஷம் இருக்குது, என்னென்ன தோஷம்னா இருக்கட்டும், இவை அனைத்தையும் கலைந்து சென்று நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, நாம எதிர்பார்த்திருந்த திருமண வாழ்க்கை, குழந்தை, என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ இந்த தடைகள் விலகி நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற ஆண்டு என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது. ஐயா இது மட்டும்தான் இல்லை, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பாக பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இருந்ததோ இது எல்லாத்திலையும் சாதாரணமாக நீ வெளிவந்திருக்கு. கடன் பிரச்சனை முதல் கொண்டே சொல்றேன் ஐயா. கடன் ஆகட்டும், எந்த மாதிரி விஷயமானா இருக்கட்டும் ஐயா, எல்லாத்திலையும் ஒரு ஜாக்பாட்டை பார்த்துட்டு தான் நீ முடியும். என்னன்னா, இந்த நேரத்துல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம். பெற்றவங்களை நாம பார்த்துக்கணும். ஜென்ம சனி நடைபெறுவதால அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஜீவன கர்மாவை கொடுக்கும், கர்மாவை செய்ய வைக்கும். அதன் மூலியமா தான் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும், நிறைய சேஞ்சஸும் கிடைக்கும். நான் இல்லைன்னே சொல்லு. சனி பகவானுடைய தாக்கம் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது. அதனால குரு பகவானுடைய இடம் நன்றாக உள்ளதும் உச்சம் பெற்று நேரடியாக நம்ம ராசி அவருடைய வீட்டை அவரே பார்க்கறதால அந்த 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை. எழுதிய வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவையோ நிவர்த்தி செய்யும் என்று சொன்னால் நிவர்த்தி செய்யும், நம்மளுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் என்று சொன்னால் பூர்த்தி செய்யும். சனி பகவான் நின்ற இடம் விருத்தி என்பதால் வாழ்க்கை தரம் இதுவரைக்கும் இல்லாத அமைப்பு. ஒரு பெரிய அரசியல்வாதியோ அரசின் தலைவனோ மக்கள் தலைவனாக மாறுகின்ற அமைப்பெல்லாம் மீன ராசிகாரங்களுக்கு இதுவரைக்கும் இடைவிடாத இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் விட்டு விலகத்துக்கான ஆண்டு என்று சொன்னால் பராபவ ஆண்டு தான். ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ராகு கேதுகளுடைய பயிற்சியும் இவங்களுக்கு உன்னதமா அமையறதால எடுத்த காரியத்துல வெற்றி பெறும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. மற்றவை அனைத்தும் தானாக வந்து கிடைக்கின்ற ஆண்டாக மாறும். ஐயா நம்ம தேடி தேடி போனோம், எதுவுமே கிடைக்கலன்னா இனிமேல் தேடி வருகின்ற ஆண்டாக எழுதிக்கலாம். மக்கள் மனதில் ஏற்படு வந்த பிரச்சனை, மீனராசிக்காரங்களுக்கு தனித்தன்மை, ஐயா நாங்க வாழ்வால ஒரு 7 வருஷமா நாங்க சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க அனைவருக்கும் இந்த பராபவ ஆண்டு முத்திரைத்தால் பதிக்கின்ற ஆண்டாக மாறும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.